வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெமில் கண்டிப்பாக பேசுகிறேன். சிம்மராசிக்கு அஷ்டம சனி 2025ஆம் ஆண்டுல இருந்து 2027 வரை என்ன செய்யும் இந்த அஷ்டம சனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஷ்டம சனினாலே பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட தேவையில்லைன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் கொடுக்கிற மாதிரி எந்த கிரகமும் கொடுக்காது. அதாவது சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அருமையோடு பெருமை சேரும் இந்த காலகட்டம். சோ இதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்றாங்க. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய எல்லாருமே உறவினர்கள்லாம் பாத்தீங்கன்னா செட்டில் ஆனாங்க. அந்த செட்டில் ஆன டைம்ல அதே அஷ்டம சனி தான் நிறைய கொடுத்துச்சு. அதனால உங்களுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்றத சிம்மராசிக்காரங்க அதை நீங்க பார்க்கணும். சூட்சமா, அதாவது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் உங்களுக்கு அதிகமா கிடைக்கிறது 8ஆம் இடம் தான். 8ஆம் இடத்துல என்னெல்லாம் இருக்கு, ரகசியங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்க இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதாரம், வசதி எல்லாமே 8ஆம் இடம் தாங்க. 8ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் ஆகும். உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்டிங் என்னன்னா இந்த 8ஆம் இடம். அதனால என்னமோ இந்த அஷ்டம சனி வந்தா பாவகிரகங்கள் அந்த 8ல போனா நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்து. உங்களுடைய ஜாதகத்துப்படி தசா புத்திக்கு நீங்க வந்துடணும். அந்த தசா புத்தியும் இந்த அஷ்டம சனியும் ரெண்டும் கலந்த கலவையா தான் இருக்க போகுது. சோ இப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை தொழில். இதுல பாத்தீங்கன்னா வேலைக்கு உண்டான கிரகமே யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரன், தொழில்காரகன். அதாவது ஒரு வேர்வை சிந்தி உழைச்சு வாழ்க்கையில முன்னேறினாருன்னா சனி பகவானுடைய அருள் இல்லாம கிடையவே கிடையாது. சோ அவர் தான் ஃபர்ஸ்ட். அப்ப அஷ்டம சனி 8ல போகல என்ன தருவாருன்னா உங்களுக்கு அலைச்சல் கொடுப்பாரு, ஆனா நல்ல வேலையை கொடுப்பாரு, நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வேலையை கொடுப்பாரு. அதே டைம்ல இந்த தொழில பாத்தீங்கன்னா சின்னதா கடன் வாங்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய பிசினஸை டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனியில கூட உதவி பண்ணுவார். அதே நேரங்கள்ல திருமணம் முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 7 8ல இருக்குள்ள திருமணம் தடைகளை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடம், அதாவது சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டுக்குரிய குருவுடைய வீடான இன்னொரு வீடு, அதாவது மீனம், அங்க போய் உட்கார்னால அவரு சுப கிரகமாக செயல்படுவார். சுப கிரகம்னா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமா பணம். இந்த பணத்தை பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத 8ஆம் இடத்துல ஒரு திட்டமோடு உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவான். சனி பகவான் கொடுக்குற மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் யாருமே கொடுக்க மாட்டாருங்க. சனி பகவான், ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அருமையோடு பெருமை சேரும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுடைய தொகுப்புலாம் பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சோ அதை நீங்க எப்போதுமே மறக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறது, குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கர்ஜிக்கும் குணம். அவங்களுக்கு எப்போதுமே இந்த ட்ரீம் ஹவுஸ் அப்படின்றத எப்போதுமே இருக்கும். இந்த ட்ரீம் ஹவுஸ் பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் கொடுப்பார். சனி 8ல வரக்குள்ளலாம், ஏன் 8ல வரக்குள்ள இவ்வளவு நமக்கு நன்மை நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். 8ஆம் இடத்துல தான் அதி சூட்சமான உங்களுக்கு திட்டங்களும் அந்த எண்ணங்களும் நிறைவேறும். சோ குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல வீடு வாங்குவீங்க, வாகனம், பொருளாதாரம். அதே மாதிரி காரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல உங்களுக்கு 4 சக்கர வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ந்து வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பா பெண்களுக்கு நகையெல்லாம் அதிகமாகுவாங்க. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் அமையும். சார் 8ஆம் இடத்துல மறைக்குள்ள இப்படிலாம் கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கும். இதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. எப்படி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குறிப்பா உங்களுடைய கட்டத்துல சனி பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பாத்துங்க. சார் சனி பகவான் எங்களுக்கு நல்லாவே இல்லை சார், எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. சனி பகவான் சூட்சமம் என்று சொல்லக்கூடிய 8ல இருக்குள்ள சனி பகவான் தான் பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன். அவர் தான் பாத்தீங்கன்னா உழைப்புக்கு உண்டான கிரகம். அந்த கிரகம் 8ல மறைவுக்குள்ள உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். சோ சிம்ம ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனிகள் பயப்பட வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துல பாத்தீங்கன்னா கர்மக்காரகன், உங்களுடைய கர்மக்காரன் சனி பகவான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷங்களை நடத்தி கொடுப்பார். அதாவது அவரு கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சனியுடைய உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை கடவுள் அப்படின்ற ஒரு பேரும் அவருக்கு இருக்கு. சோ அந்த கருணையான கர்மக்காரகன் சனி பகவான் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. மாணவர்களுக்கு விளையாட்டு, கல்வி, இதுல படிப்புல பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல உள்ள ரகசியங்கள் விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரகசியமான விஷயங்கள், அதாவது படிப்பே வரல சார், எனக்கு மந்த நிலைமையா இருக்கு சார் அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா திடீர் வெகுந்துண்டு நீங்க இருந்து ஓடுவீங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் தேவை அப்படின்றத இதே சனி உங்களுக்கு கொடுக்கதான் போறாரு. அஷ்டம சனி இந்த 2.5 வருஷத்துல நான் வீடு கட்டலாமா கட்ட வேண்டாமா அப்படின்ற ஒரு அச்சம், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான விட இங்க அஷ்டம சனி கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 6ஆம் இடம் 7ஆம் இடம் ராசிக்கு 6க்கு 7 கூடியவன்
8ல் மறையக்குள்ள நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டம் எப்படி வரும்? பூமி அதிர்ஷ்டம் வரும். புதிய நிலம் வாங்குவீங்க, விவசாய நிலம் கண்டிப்பா வாங்குவீங்க. சோ இந்த கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கும் அதுல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஏன்னா விவசாய கிரகமே சனிதான். சோ அது வந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் அழகா வரும். வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படின்னா வங்கி கடன், பேங்க் மூலியமா நல்ல லோன் கிடைக்கும். இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து 8, 12, 6 இந்த இடங்கள்லாம் வரும்போது தான் நீங்க நிறைய பேருக்கு பாருங்க வீடு சூப்பரா அமையும். சோ அதாவது நகரப்புறங்களிலேயே வீடு வாங்குறாங்க. அதாவது சிட்டில வந்து அபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வாங்குறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வாங்கி வீடு கட்டுறது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எலி வளையாம தனி வளையம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து இங்க சனி தான் கொடுப்பார். ஏன்னா சனி வந்து கல்லுக்கு உண்டான ஒரு கிரகம். அது கண்டிப்பா வீடு உங்களுக்கு கொடுப்பார். இந்த அஷ்டம சனி 2.5 வருஷத்துல நீங்க நல்லதே சொல்றீங்க, கெட்டது நடக்காதா சார் அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப இதுல கெட்டதும் இருக்கு. சோ நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து இதே சனி தான் கொடுக்க போறாரு. இந்த 8ஆம் இடத்துல சனி நம்ம என்ன இங்க மேட்டர்னா இந்த இடத்துல அவமானம் அதுவும் உண்டாகணும். ஏன்னா 8ஆம் இடம் கண்டம், விபத்து, அவமானம், கஷ்டங்கள், காயங்கள் இதுவும் இந்த சனி கொடுப்பார். கர்மக்காரங்க இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க புக் லிஸ்ட் இருக்கும். உங்க புக் லிஸ்ட்ல ஒரு பாப்பர் நீங்க என்னெல்லாம் கர்மா பண்ணி வச்சிருக்கீங்க. கர்மா என்பது என்ன? ஒரு செயல் தானே. நீங்க முன் செய்த வினையே முடிவுக்கு வருது. நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த 8ல வரக்குள்ள அவர் கொடுத்துருவாரு. அதாவது தண்டனைகள் என்னங்க? சும்மா நீங்க நடந்து போக்குள்ள ஒரு ஆபத்து வருதுன்னா அது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதுதான். அதையும் இந்த சனி தான் கொடுப்பார். அதே சனி உங்க ஜாதகத்துல நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருந்தார், அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 1, 4, 7, 10 இந்த இடங்கள்லாம் கட்டத்துல இருந்தா திட்டத்தோட வெற்றியும் கொடுப்பாரு. சோ 8ல நீங்க என்ன கவனமா இருக்கணும்? மருத்துவ செலவு கொஞ்சம் வரும், அதுல நீங்க பாத்துக்கணும் கேர்ஃபுல்லா. அதே டைம்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்ல போயிட்டு கண்டிப்பா பஞ்சாயத்தை வந்து இவர் உருவாக்குவார். இந்த பஞ்சாயத்துகள் எப்படி உருவாகும் பாத்தீங்கன்னா சும்மாவே நீங்க இருப்பீங்க, உங்களை வந்து வாண்டடா வம்புக்கு இழுப்பாங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் அதிகமா கை நீட்டி காசு வாங்காதீங்க, அதுல ரொம்ப உஷாரா இருங்க. அதே மாதிரி இந்த சைன் பண்றது இருக்கு இல்லையா, சைன் பண்றதுல ஜவாப்தாரியா சொல்லக்கூடிய ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க, அதுலயும் நீங்க வந்து சிக்கல்ல மாட்டுவீங்க. அதே மாதிரி காதலர்கள், குறிப்பா அந்த காதலர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில நிறைய சண்டைகள் வருங்க. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா நீங்க வந்து இருந்துக்கணும். அந்த கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து வந்து பண்ண மாட்டாரு. சோ அதுலயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாவே அதை வந்து நம்ம இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சனி தரக்கூடிய நல்ல பலன்கள்ல ஆயில் காரகன் சனி இல்லையா, அந்த ஆயில்ல வந்து அவருக்கு வந்து வயதானவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பை வந்து கொஞ்சம் கொடுப்பாருதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் வந்து முன்னாடியே நம்ம வந்து போய் பார்த்துக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பா உடல்நிலை அக்கறை வந்து நீங்கள் செலுத்தணும். கரெக்டான உணவும் உடற்பயிற்சியும் சனிக்கு முக்கியமான ஒரு பாடத்திட்டமாகவே அது நமக்கு இருக்கும். இப்ப நம்ம இந்த அஷ்டம சனியில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லது அப்படின்னா 80%. என்ன சார் அப்படியே உள்டாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. 80% நிச்சயம் நல்லது நடக்கும். அதாவது இந்த நல்லது அப்படின்னாலே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பகை கிரகம் 8ல் மறைந்தால் 80% நல்லது கொடுக்கும், 20% கெட்டது. இந்த கெட்டதுதான் நம்ம இப்ப அந்த பாயிண்ட சொன்னோம். அதுலதான் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். சோ இந்த அஷ்டம சனியில் நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன பாத்தீங்கன்னா திருநள்ளாறு. ஃபர்ஸ்ட் திருநள்ளாறு போயிடுங்க. அதுக்கப்புறம் குச்சனூர் சனி பகவான் 2 ஸ்தலங்களும் போங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா பிரதோஷ வழிபாடு, சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு எந்த அளவுக்கு பண்றீங்களோ சனி பகவான் அருமையா வந்து வேலை செய்வாருங்க. அதே டைம்ல குறிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க. ஒருவருடைய ஜாதகத்துல குலதெய்வத்தை குறிக்கூடிய கிரகமே சனி தாங்க. அப்ப இந்த சனி உங்களுக்கு தான தர்மங்களும் செய்து உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுங்க. நல்லதே நினைவுகள், நல்லதே நடக்கும். நன்றி.